ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சைலண்ட் சாகா. ஸோ இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு மர்மத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு தி மிஸ்ட்ரி ஆஃப் பெர்முடா ட்ரையாங்கிள். ஸோ அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அதான் டெவில் ட்ரையாங்கிள், அதாவது சாத்தானின் முக்கோணம். ஸோ இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலும் வர இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடா இருக்கு இல்லையா? அந்த ஃப்ளோரிடாவில் இருக்க அது தென்கிழக்கு முனையிலிருந்து சுமார் 5 லட்சம் சதுர மைல் பரப்பளவை கொண்டது தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். ஸோ இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து யுனைடெட் கிங்டம் இருக்கியா, அதோட பெர்முடா அப்படிங்கிற பகுதியையும், ஃப்ளோரிடாவில் இருக்க மியாமி அப்படிங்கிற பகுதியையும், அமெரிக்காவோட பியூட்டரிக்கோ அப்படிங்கிற இடத்தையும் இணைக்கக்கூடிய விஷயமா தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்குது. இது 1945 டிசம்பர் 5 அமெரிக்க பாம்பர் பிளேனில் இருக்க ஒரு விமானம், அதாவது ஃப்ளைட் 90 அப்படிங்கிற விமானம் இந்த ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மேலே பறந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விமானத்தை சார்லஸ் கரோல் டெய்லர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இயக்கி கொண்டிருக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தான் வந்து பண்ணால் நேராக போய் பெர்முடா ட்ரையாங்கிளை விட்டுருப்பாருன்னு சொல்லி இவர் முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா இவருக்கு விமான ஓட்டரில் 2500 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒன்று இருக்குது. ஸோ இவரோட தன்னோட விமானத்தை இயக்கி கொண்டிருக்கிற டைமில் அவரோட அட்மாஸ்பியரையே பார்க்குறாரு. பார்த்தா அவர் வந்து பண்ண நினச்சிட்டு போன ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட்டாக மேகமூட்டத்தோட அந்த அட்மாஸ்பியர் காணப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து இவருக்கு நெஞ்சில் படப்பட துடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே தூக்கி இவர் போடவும் ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து பண்ண பார்த்து அடுத்த சில நிமிஷம் அவர் மனசு நினைக்கவும் ஆரம்பிக்குது. அதாவது இந்த இடத்துல இப்போ நம்ம போனோம் அப்படின்னா கன்ஃபார்ம் எனக்கு ஏதாவது ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் பேக் அடிச்சாகன்னு சொல்லி ஏர் பேஸுக்கு காண்டாக்டும் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஏர் பேஸை காண்டாக்ட் பண்ண அடுத்த சில நொடிகளில் ஏர் பேஸில் இருக்கவங்க, ஸோ வெதர்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் உங்கள் எக்ஸ்பிரேஷனை பண்ணவும் ஆரம்பிக்கலாம், கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சார்லஸ் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சார் சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பெக்டேஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அப்போ தெரியாது இவர் அப்பவே போயிருந்தா இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் சொன்ன அடுத்த சில நொடிகளில் இவர் ரேடார் இருக்கு இல்லையா, அது முற்றிலும் செயலடையாம போயிடுது. அதை பாட்டு அவருக்கு பயங்கரமா டப்புன்னு ஹார்ட் பீட்டு துடிக்கவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவருக்கு சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாது, நம்ம டேரக்டா ஏர்பேஸ் கான்டாக்ட் பண்ணி ஆகுன்னு சொல்லி பண்ண ஏர்பேஸ் கான்டாக்டும் பண்றாரு. இவர் கடைசியாக ஏர்பேஸ் கான்டாக்ட் பண்றப்போ இவர் கம்யூனிகேட் பண்ணி சில இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது. இந்த கம்யூனிகேஷன் கட் ஆன சில நொடிகளில் அந்த ஏர்பேஸ் இவங்களுக்கு பயமும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இரவும் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஃப்ளைட் 19 திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிற விஷயமும் நல்லாவே தெரியுது. இவங்களால ஃப்ளைட் 19 கம்யூனிகேட் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்க டைமில் SS கெய்ன்ஸ் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு டேங்கர் கப்பல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷனை பார்த்தோம். அந்த எக்ஸ்ப்ளோஷன் கிட்ட 30 மீட்டர் உயரத்து வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி விஷயத்த அவங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஸ்ட்ரி கடைசியில் எப்படி முடியுது அப்படின்னா, எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு நடுவானலே வெடித்து சிதறி இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படி சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவும் செய்கிறாங்க. பட் இன்ன வரைக்கும் இதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களை என்கேஜாக வச்சுருக்காக சில விஷயங்களை ஆட் பண்ணியும் சில விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணியும் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டுக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. அந்த விஷயத்தில் வல்லுநர்கள் கூற சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து வெறும் ஃப்ளைட் இன்சிடென்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளைட் இன்சிடென்ட் மட்டும்தான், இன்னும் ஷிப் இன்சிடென்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஸோ கைஸ் பாய்.